சிங்கிள் பொண்ணு தாரணின்னு உனக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்காங்களாடா? இருக்காங்க ப்ரோ. அவங்க நீ ஒரு சரியான பொம்பளை சோக்கு பொம்பளை வயசுல பேசுறீங்கன்னா இவன் வந்து கண்டென்ட் கொடுப்பான்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு. ஏ சி, உன் வாழ்க்கையே பக் பக்குன்னு போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு உன பொம்பளை சோக்கு இருந்தா அதெல்லாம் கவலைப்படாத. ஆர்ஜே தீபக் கிழிச்சாரு உனக்கு. சரி ஓகே, அந்த பொண்ணு கான்ஃபரன்ஸ் போட்டு என்ன அப்படி சொன்னியான்னு சொல்லி நம்ம 2 பேர் பிராங்க் பண்ணலாமா? சரி ப்ரோ. கான்ஃபரன்ஸ் போடு. நீங்கள் பேசி. ஹலோ, நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன். தாரணியா? அவன் என்ன சிங்கமா இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருக்காமா உன்னால? உடனே தான் எதுக்கு நம்பர் கொடுத்த? பிராங்க் பண்ணலாம் கொடுத்தேன். ப்ரோ நீ எப்படி ப்ரோ உனக்கு போன் அடிச்சு நீ எப்படி ப்ரோ கேப்பா? நான் எப்படி கேப்பேன்னா நீ அமைதியாடுறா. என்ன சாரினா? அவன் தெரியாம பேசிட்டான். நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிற? இவர் எப்படி சொல்லுவாரு? நீ நம்பர் கொடுத்தா கட் பண்ணிருச்சு ப்ரோ. இரு ப்ரோ, திரும்ப கூப்பிடுறேன். சொல்லு. என்ன பண்ணிருக்கிற நீ? இந்த பொண்ணு என்னப்பா பண்ணுது? அது படிக்குது ப்ரோ, படிக்குது, 10th படிக்குது. 10th படிச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் பொம்பளை சோக்குன்றியே. ஆனா நான் விளையாட்டு தான் சொன்னேன். நீங்க காமெடியா வீடியோ போடுவீங்க, நான் பாத்துருக்கேனா? இல்ல காமெடியா பண்ண சொல்ற. காமெடியான்ட்டு உங்க அப்பாக்கு போன் போட்டு சிம்பு நடிச்சது 10 தலை, உங்க அப்பா ஒரு வழுக்க தலைன்னு சொல்லவா? ஐயோ அண்ணா, என் மனசாட்சி படி பார்த்தா அது ரொம்ப தப்புண்ணா. அது மனசாட்சி இல்லையே ப்ரோ, இருந்த நம்பர் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் உனக்கு நிஜமாவே வேணுமான்னு எனக்கு தெரியலப்பா. சாரிப்பா, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ப்பா. அது பரவாயில்ல ப்ரோ, அந்த அவ்வளவு மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க பிராங்க் பண்ண போய் தான் அப்படி சொன்னேன். கண்டிப்பா அதோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும்டா. நீ ஒரு பொம்பளை சோகனை எத்தனை பேர்ட்ட சொல்லி இருக்குதோ. தம்பி, அந்த பொண்ணை பிளாக் பண்ணிருப்பா இன்ஸ்டாகிராம்ல.